வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இது சோலார் லைட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம்ங்க. அந்த வீடியோ தாங்க இது. இந்த லைட் பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்புறம் பாயிண்ட் புரொஜெக்ஷன் எதுவுமே தேவையில்லங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, சோலார்லயே இந்த லைட் ஒர்க் பண்றதுங்க. லைட்லயே பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் ஸ்விட்ச் குடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ரிமோட்டும் குடுத்துருக்காங்க. ரிமோட்லயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இது 1 1/2 பைப்புங்க. இது 1 1/2 பைப்பே போதுமானது. அப்புறம் 3 கிளாம்ப் அடிச்சு கோச் ஸ்க்ரூ அடிச்சு வச்சிருக்கோம்ங்க. அப்பதான் நல்லா கிரிப்பா இருக்கும். லைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. 2 லைட் அடிச்சிருக்கோம். 2 லைட்டையும் பாருங்க. நம்ம ஒர்க்க பாருங்க. எவ்வளோ ப்ராப்பரா நீட்டா இருக்குன்னு. அப்ப நம்ம ஒர்க் புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் இந்த லைட்ல பார்த்தீங்கன்னா வந்து மோஷன் சென்சார் இருக்குங்க. நம்ம பாடிய சென்ஸ் பண்ணி மூவ்மெண்ட் எதுவும் இருந்தாக்க, அதுக்கேத்தாப்புல லைட் வந்து பிரைட்டா எரியும்ங்க அது ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் ரிமோட் இருக்கனால ரிமோட்லயும் இது மேனுவலா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ங்க அந்த லைட். அப்புறம் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லன்னா வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிம் ஆயிரும்ங்க. பகல்ல வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அப்புறம் ஈவினிங் ஆனோனே லைட் வந்து அதுவே மேனுவலா ஆன் ஆயிரும்ங்க அந்த லைட். இப்ப டிம் ஆரியுதா இப்ப பாருங்க என்னோட பாடிய சென்ஸ் பண்ணி இந்த லைட் வந்து எவ்வளோ பிரைட்டா எரியுதுன்னு பாருங்க.